வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பிஎம் கிசான் திட்ட பயனாளர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 9 கோடி விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோயம்புத்தூர்ல விவசாய நிகழ்வுல ஒரு கலந்து கொண்டு இந்த 21வது தவணை வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் வெளியிட்டாங்க. இந்த விவசாயிகள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 21வது தவணைக்காக காத்துக்கிட்டு இருந்தக்கூடிய அடிப்படையில் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் அவர்கள் தவணை தொகையை வெளியிட்டாங்க. அதுல பாதி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எஸ்எம்எஸ் வரல, எங்களுக்கு இந்த 21வது தவணை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எதனால இந்த எஸ்எம்எஸ் வரல, என்ன செஞ்சா இந்த 21வது தவணைங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்டா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் டீடைலா பார்த்துடலாம். மெயினா வந்து பார்க்க போனோம்னா இந்த 21வது தவணைக்காக 9 கோடி விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,000 கோடி வந்து பாத்தீங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருந்தாங்க. இதுல முக்கியமா யாருக்கு இந்த எஸ்எம்எஸ் வரல, எதனால வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உங்களுடைய இகேவிசி அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா சரியா முடிக்காம இருக்கிறவங்களா இருக்கட்டும், நில சரிபார்ப்பு என்ன இருக்கட்டும், உங்க ஆதார் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேங்கோட இணைச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம சில பேருக்கு பேங்க் அக்கௌண்ட்டும் ஐஎஃப்எஸ்சி கோடு தவறாக வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கலாம். இந்த காரணங்கள் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எஸ்எம்எஸ் வராமல் இந்த 21வது தவணைங்கிறது அவங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கா எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்போம். தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி தெரியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய இசேவை மையத்துக்கு போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனால இந்த பணம் வந்து வரல, என்ன வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இருக்குது, இகேவிசி அப்டேட்டாக இருக்கட்டும், நில சரிபார்ப்பு எண்ணில் மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் அதை சரி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருப்போம், இந்த 3 யார் சரி பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த தவணை தொகைங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு காரணங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. என்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து இருக்குது. இந்த பிஎம் கிசான் திட்டம் சம்பந்தமாக உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம சேனல் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது போல வேற ஏதாவது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.